கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட என்கிற நிகழ்ச்சி நடைபெற்ற போது 2006, 2011 வரையிலும் குறிப்பாக ஈழத்தில் எம் தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஆட்லரி பீரங்கிகளையும் ஏவுகணைகளையும் கொண்டு எம் மக்களை அழித்து ஒழித்த போது அந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு வீதிக்கு வர வேண்டிய எமது தமிழ் மக்கள், எமது தாய்மார்கள், என் தங்கைகள் கலைஞர் நிகழ்ச்சி, கலைஞர் தொலைக்காட்சியில் நடத்தி வருகின்ற மாநாட மயிலாடை பார்த்து அவன் மானம் மழுங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற வேதனை வரிகளை பதிவு செய்தேன். அன்றைக்கு அவையில் இருந்த கலைஞர் அவர்களும் சமீபத்தில் என்னோடு வாதிட்ட துரைமுருகன் அவர்களும் ஒரு பதிலை சொன்னார்கள். இந்த பதிலை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை. என் தாய்மார்களை, என் தமிழ் இளைஞர்களை, என் தமிழ் குடும்பங்களை கொச்சைப்படுத்துவதற்கு நான் உடன்படவில்லை. ஆதலால் அது பிக் பாஸாக இருக்கலாம், ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியாக இருக்கலாம், பேட் வெட்டிங்காக இருக்கலாம், நேற்று தினம் தடை செய்யப்பட வேண்டும் அல்லது பெயர் மாற்றம் படம் வெளிவர வேண்டும் என்று சொன்ன தமிழ் விடுதலை போராட்டத்தில் மாபெரும் தியாகத்தின் முதல் கரும்பொலி மாவீரன் மில்லர் அவர்கள் பெயரை தாங்கி வெளிவர இருந்த படத்தின் பெயரை சினிமா என்கிற ஒரு பொழுதுபோக்குக்கு சூட்டி அந்த மாபெரும் வீரனுக்கு அழுக்கை தேடி தராதீர்கள் என்கிற எனது வேண்டுகோளாக இருக்கலாம்.